வணக்கம் தலைமையிலே. ஆபரேஷன் நியூ ஆர்டர் இஸ்ரேல் இராணுவத்தின், இஸ்ரேல் விமானப்படையின் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரேல் மொசாத்தின் மாபெரும் வெற்றிகரமான ஆபரேஷன் இது. மேலோட்டமாக இதை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். 42 வருட இசபுல்லா பயங்கரவாத குழுக்களின் இராஜாங்கத்தை மண்ணோடு மண்ணாக்கிய இராணுவ நடவடிக்கை இது. உலக வரலாறுன்னு எடுத்துட்டிங்கன்னா, உலக தொடக்கம் முதலேயே வந்த போராளி குழு, இந்த உலகம் கண்ட போராளி குழுக்களில் உலகத்தின் நம்பர் 1 முதலிடத்தில் இருப்பது தமிழீழ விடுதலை புலிகள் தான். அவர்களுக்கு இணையாக எந்தவித போராளி குழுவும் பயங்கரவாத குழுவும் பக்கத்தில் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு இராணுவ நடவடிக்கையில் உலக புகழ் பெற்று இருந்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அவர்களை பற்றி அதிகமாக பேச முடிய மாட்டேங்குது, ஏன்னா தடைகள் இருக்கிறதுனால. அந்த விடுதலை புலிகளுக்கு அடுத்த இடத்தில் உலக அளவில் வருபவர்கள் இசபுல்லா பயங்கரவாத குழுக்கள், லெபனானில் செயல்பட்டு வந்தவர்கள். நீங்கள் சமகாலத்தில் பார்த்துருப்பீங்க, தாலிபான், ISIS, அல் கொய்தா, ஹமாஸ், இந்த பயங்கரவாத குழு எதுவுமே இசபுல்லாவுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இராணுவத்தை போன்று அந்த பயங்கரவாத குழுவை நடத்தியவர்கள். இவங்க 2 பேத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இசபுல்லா என்பது சியா பிரிவு இஸ்லாமிய பயங்கரவாத குழு. பிற அனைத்துமே ISIS, தாலிபான், ஹமாஸ், அல் கொய்தா எல்லாமே சன்னி பிரிவு இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்கள். சரி, இவங்க ஏன் உருவானாங்க? இசபுல்லா ஏன் ஆயுதங்கள் எடுத்து உருவானாங்கன்னா, எல்லா இதை போல இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்துக்கு சூத்திரதாரியாக பின்புலம் இருந்தது பார்த்தீங்கன்னா யாசர் அரபாத் தான். இங்கேயும் அதே பிரச்சனை தான் காரணம். லெபனான் என்பது சியா பிரிவு சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் சரிக்கு சமமாக வாழ்ந்தாங்க. அதற்கு இணையாக கிறிஸ்தவ மக்களும் லெபனானில் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆட்சிகளில் இருந்தது சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அந்த சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த PLO பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன், யாசர் அரபாத்துடைய சன்னி பிரிவு பயங்கரவாத குழு, அவர்களுக்கு மிகவும் ஆதரவை லெபனானில் கொடுத்து வந்தாங்க. அப்போ பாலஸ்தீனத்தை தாண்டி லெபனான் தான் யாசர் அரபாத்தோட தலைமையகமாக இருந்தது. அங்கே இருந்து கணக்கற்ற எண்ணற்ற தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தார் இந்த யாசர் அரபாத் மற்றும் அவருடைய பயங்கரவாத குழு. அப்போ அதை தடுப்பதற்காக அப்பப்போது இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதலை லெபனான் மீது நடத்துவாங்க. அதே போல லெபனான் மீது முழு அளவிலான போரையும் நடத்துவாங்க இஸ்ரேல், வேற வழி இல்லாமல். அப்படி போர் நடத்தியதில் 1978, 1982, 2006, 2024 இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுடைய தரை வழி இராணுவம் லெபனானுக்குள்ள பூந்து பயங்கரமாக தாக்குதல் அடைச்சு, அதில் மிக முக்கியமானது 1982 வருஷம் நடத்திய தரைவழி இராணுவ தாக்குதல். இந்த லெபனானில் செயல்பட்டு வரும் இந்த PLO யாசர் அரபாத்தின் கும்பல்களை முற்றாக நசுக்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய இராணுவம் லெபனானுக்குள்ள உள்ள பூந்தாங்க 1982 வருஷம். அப்போ இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன இருந்ததுன்னா, இஸ்ரேல் அதுக்கப்புறம் இஸ்ரேல் இராணுவம் லெபனானுக்கு கணிசமாக உள்ள பூந்து பஃபர் ஜோன் அப்படிம்பாங்க, பாதுகாப்பு பகுதி, அங்கே எல்லாத்தையும் விரட்டி அடித்து அந்த பகுதியை கைப்பற்றுவது. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அதுக்கப்புறம் லெபனானுக்குள் ஒரு இஸ்ரேல், அங்கே இஸ்ரேல் இராணுவம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் லெபனான் தரைவழி இராணுவம் உள்ள பூந்து இடங்களை கைப்பற்றி நிரந்தரமாக அங்கே இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் லெபனானை கைப்பற்றி இருந்தார்கள். காரணம் இந்த யாசர் அரபாத்துடைய பயங்கரவாதம் தான். அப்போ இந்த மண்ணை லெபனான் மண்ணை இஸ்ரேல் இராணுவம் ஆக்கிரமித்துள்ளது, இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது, அவர்களை விரட்டி அடிப்போம் என்று ஆயுதங்களை எடுத்தவர்கள் தான் இந்த ஹிசபுல்லா பயங்கரவாத குழுக்கள். அந்த காலகட்டத்தில் உலகமே அதிர்ந்து போனது. அவங்க அந்த லெபனான் பகுதி மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி அந்த காலகட்டத்தில் 1982 அப்புறம்
முழுக்க முழுக்க உலகம் புற எந்த தாக்குதல் நடந்தாலுமே அது ஹிஸ்புல்லா செய்த பயங்கரவாத காரியமாக தான் இருக்கும். அங்கிருந்த இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக கொரில்லா முறை தாக்குதல்கள், இஸ்ரேலுக்குள் சென்று தாக்குதல்கள் சொல்லி பயங்கரமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தினாங்க. அதை வெற்றியும் பெற்று 2000 மே மாசத்துல இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து பின்வாங்கியது. லெபனான் தன்னுடைய ராணுவத்தை பின்வாங்கி கொண்டு வந்தாங்க. இது மாபெரும் வெற்றியாக ஹிஸ்புல்லாக்கு பார்க்கப்பட்டது. இஸ்ரேல் ராணுவம் மட்டுமல்ல, லெபனானுக்குள் இருந்த லெபனானுக்குள் சென்ற அமெரிக்க ராணுவம், பிரெஞ்சு ராணுவம், பிற ராணுவத்தை பின்வாங்க வைத்தவர்கள் இந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழுக்கள். இஸ்ரேல் ராணுவத்தையே பின்வாங்க வைத்தவர்கள் இந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழு. இந்த இஸ்ரேல் ராணுவத்தை பின்வாங்க வைக்க வேண்டும், மண்ணை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வேண்டும் என்று தோன்றியதுதான் 1982 தோன்றியதுதான் ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழு. ஆரம்பத்தில் வெறும் 500 பயங்கரவாத குழுவோடு ஆரம்பிக்கப்பட்டது ஹிஸ்புல்லா. எங்க எல்லாம் சியா பிரிவு பயங்கரவாத குழு உருவாகுதோ அதற்கெல்லாம் ஆதரவு கொடுப்பது ஈரான் தான். சியா பிரிவு பயங்கரவாத குழு இப்ப பாத்தீங்கன்னா ஹவுதியில் செயல்படுவது சியா பிரிவு பயங்கரவாத குழு. காசால செயல்படும் இஸ்லாமிக் ஜிகாத் அது சியா பிரிவு பயங்கரவாத குழு. இதுக்கெல்லாமே பண உதவி, ஆயுத உதவி, ஆயுதங்கள், பயிற்சிகள் எல்லாமே கொடுப்பது ஈரான் தான். 500 பயங்கரவாதிகளுடன் தோற்றுவிக்கப்பட்ட ஹிஸ்புல்லா உச்சகட்டத்தில் இருக்கும்போது 1,00,000 பயங்கரவாத ராணுவ வீரர்களுடன் செயல்பட்டு வந்தது. 1,00,000 பேர் அப்ப ஹிஸ்புல்லா இருந்தாங்க. இதை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரானில் பணம் இருக்கும் வரைக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய பயங்கரவாத குழு முழு வீச்சில் நடைபெறும் சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்புல்லாவை 1982 தோற்றுவித்தது சுபி அல் துஃபாலி அப்படிம்பாங்க. இவர் ஒரு மத குரு, இவர் தான் தோற்றுவிச்சாரு. இவரை பிற்காலத்தில் ஹிஸ்புல்லாவை வெளியே அனுப்பிட்டாங்க. இவர் சரியில்லைன்னு சொல்லி ஹிஸ்புல்லா அவங்களே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாஸ் அல் முசாவி என்ற நபர் தான் ஹிஸ்புல்லாக்கு 2வது தலைவராக வந்தார். இவர் 1992 இவர் கொல்லப்பட்டார். இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதலில் இவர் 3 காரில் போகும்போது இவர், மனைவி, 4 வயது குழந்தை, பிற குழந்தைகள் போகும்போது அந்த 3 காரையுமே இஸ்ரேலுடைய அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் மூலமாக சரமாரியாக ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி இவங்களை அப்படி கொண்டு விழிச்சாங்க. அதுக்கப்புறம் 1992 தலைமை பொறுப்புக்கு வந்த நபர் தான் ஹாசன் நஸ்ருல்லா. கிட்டத்தட்ட 32 வருட மிகப்பெரிய ஆளுமையாக இந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழுவில் செயல்பட்டது ஹாசன் நஸ்ருல்லா. இவன் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில், அதாவது இராணுவம் என்பதை தாண்டி மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழு. ஹிஸ்புல்லா 2 பிரிவாக பிரிக்கப்படும். ஒன்று அரசியல் சார்ந்தது, அதுதான் ஹிஸ்புல்லா. லெபனான் பாராளுமன்றத்தில் 128 இடங்களில் 15 இடங்களில் வெற்றி பெற்று, அதாவது தெற்கு லெபனான், சவுத் லெபனான், அது பூராமே ஹிஸ்புல்லா கோட்டை தான். 15 இடங்களில் வெற்றி பெற்று ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழு எம்பிக்கள் லெபனான் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றாங்க. இவருடைய இராணுவ நடவடிக்கைக்கு பேரு, அதோட குழுவின் பேரு ஜிஹாத் கவுன்சில். இந்த ஜிஹாத் கவுன்சில் தான் இராணுவ நடவடிக்கை தாக்குதல்களை பற்றி முடிவெடுப்பது. இவங்க இந்த தாக்குதல்கள், இராணுவம், பயங்கரவாதத்தை தாண்டி 4 மிகப்பெரிய மருத்துவமனை நடத்தினாங்க லெபனான்ல. 12 கிளினிக்குகள், சிறிய மருத்துவமனை நடத்தினாங்க. 12 பள்ளிகள் நடத்தினாங்க. 2 விவசாய தொழில்நுட்ப பயிற்சி மையம், அதாவது நவீன ரக விவசாயம் எப்படி செய்வது, சிறிய அளவில் இடங்களில் மிகப்பெரிய விளைச்சலை எப்படி பார்ப்பதுன்னு சொல்லலாம் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவர்கள் இருந்த பகுதியில் கல்வி, மருத்துவம் முற்றாக இலவசமாக தான் வழங்கப்பட்டுச்சு. கழிவு நீர் சுத்திகரிப்பு, கழிவு சேகரிப்பு, அதை நீர் மேலாண்மை, கழிவு மேலாண்மை, பென்ஷன் கொடுக்கும் திட்டங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், இந்த சண்டையில் காயம்பற்று கைகால் இழந்த இந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழுக்களுக்காக அவர்கள் செயல்படும் விதமாக பூங்காக்கள் மற்றும் அல் மனார் டெலிவிஷன், அல் நூர் ரேடியோ நிலையம், அல் அத் செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி
ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே நடத்திட்டு இருந்தாங்க. நாட்டுக்குள் நாடு அப்படின்னு சொல்லலாம். லெபனானுக்குள் ஒரு லெபனானா இசபுல்லா செயல்பட்டாங்க. இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லெபனான் ராணுவம் சண்டைக்கு வரணும்னு நினைச்சா ஒரு சில தினங்களில் லெபனான் ராணுவத்தை தோற்கடித்து முழு லெபனானையும் பிடிக்கும் அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் இசபுல்லா மிகப்பெரிய அளவு செல்வாக்கோடு இருந்தாங்க. இந்த ராணுவத்தை தாண்டி இந்த பயங்கரவாத குழுக்களில் முதலிடம் நம்பர் 1 உளவுத்துறை என்பது இசபுல்லாவின் உளவுத்துறை தான் சொல்லுவாங்க. அமெரிக்காவுடைய CIA உளவுத்துறைக்குள்ள ஊடுருவி சென்றவங்க, இஸ்ரேலுடைய மொசாத்துக்குள் ஊடுருவி சென்றவர்கள், இவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஈரானிய உளவுத்துறைக்குள் இவங்க ஊடுருவி சென்றாங்க. லெபனானுடைய உளவுத்துறை முழுக்க இசபுல்லா உளவுத்துறை கட்டுப்பாடு தான் இருக்கும். அந்த அளவுக்கு உளவுத்துறை நம்பர் 1 உளவுத்துறையாக செயல்பட்டு வந்தாங்க. இந்த 1982 1990 இந்த காலகட்டத்தில் மாபெரும் தாக்குதல்களை உலகம் முழுவதும் நடத்தி காமிச்சாங்க. 1983 லெபனான் தலைநகரில் செயல்பட்ட அமெரிக்காவுடைய தூதரகத்தில் ஒரு வேன் மூலமா ஒரு தற்கொலை பயங்கரவாதி, இசபுல்லா பயங்கரவாதி 1000 கிலோ வெடிமருந்தை நிரப்பி அந்த தூதரகத்தை தகர்த்ததில் 63 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதில் 32 பேர் லெபனான் மக்கள், 17 அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க உளவுத்துறை CIA அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி 63 பேர் அந்த தாக்குதல் கொல்லப்பட்டாங்க 1983. அதே 1983 சர்வதேச பாதுகாப்பு சமாதான படைன்னு சொல்லி லெபனானில் செயல்பட்டு வந்தாங்க. அவர்களுக்கு எதிராக 2 தாக்குதல், தற்கொலை தாக்குதல், 2மே வேன் வெடிமருந்தை நிரப்பி மோத வச்சாங்க. அதில் ஒரு வேன்ல 5400 கிலோ TNT வெடிமருந்தை கொண்டு மோத வச்சாங்க. மொத்தமா 307 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதுல 241 பேர் அமெரிக்க ராணுவ வீரர்கள், 58 பேர் பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்கள். இந்த ராணுவ வீரர்கள் மீது நடந்த தாக்குதலில் மாபெரும் தாக்குதல், உலக அளவில் நடத்தப்பட்ட தாக்குதல் இதுதான். குறிப்பாக அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஒரே தாக்குதலில் இத்தனை பேர் மரணம் அடைஞ்சதும் இதுதான். அதுக்கப்புறம் 1992 அர்ஜென்டினாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் மேல ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. 29 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் 4 பேர் இஸ்ரேலிய அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. 1994 அதே அர்ஜென்டினால இஸ்ரேலுடைய கலாச்சார மையத்து மேல ஒரு காரில் வெடிமருந்து பொருள் 275 கிலோ வெடிமருந்தை நிரப்பி மோத வச்சாங்க. அந்த கலாச்சார மையம் சிதறுண்டு போனது, 86 பேர் கொல்லப்பட்டாங்க. 1986 சவுதி அரேபியால அங்க ஒரு 8 அடுக்குமாடியில இங்க அமெரிக்க பாதுகாப்பு படை பிற பாதுகாப்பு படையினர் தங்கியிருந்தாங்க. அதுல ஒரு லாரியில 13000 கிலோ வெடிமருந்து பொருள் கொண்டு மோத வைத்து அந்த 8 மாடி குடியிருப்பை இல்லாம பண்ணாங்க. 19 அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. 480 பேர் படுகாயம் அடைந்தாங்க. இப்படி இவருடைய வன்முறை தாக்குதலை, பயங்கரவாத தாக்குதலை சொல்லிக்கொண்டே போலாம். இசபுல்லாக்கு இந்த அளவுக்கு உலகம் பூரா சென்று தாக்குதலை விடுதலை புலிகள் கூட நடத்தினதில்லை. விடுதலை புலிகளுடைய தாக்குதல் இலங்கைக்குள், அதை தவிர்த்து இந்தியாவில் நடந்துச்சு. இவர்கள் லெபனானை தாண்டி அர்ஜென்டினா, சவுதி அரேபியா, பிற நாடுகள் உலகம் முழுவதும் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த இசபுல்லா பயங்கரவாத குழு லெபனானை தாண்டி சிரியா, பிற நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு உதவியாக சென்று சண்டையும் போட்டவங்க. அந்த மாதிரி உலகம் முழுவதும் இவர்களுடைய தாக்குதல்கள், இவர்களுடைய கை நீண்டு கொண்டே போனது. இவர்களின் முன்னால் இந்த இப்ப பார்த்து கொண்டிருக்கிற ஹமாஸோ, ISISஓ, தாலிபானோ, அல் கைதாவோ ஒரு குழந்தையை போன்றவர்கள். அவர்களை ஒப்பிட்டு பேசும்போது இசபுல்லா என்பது ஒரு ராட்சச உருவம் கொண்டது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கும். இதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதுதான் ஆபரேஷன் நியூ ஆர்டர் என்பது. அக்டோபர் 7 2023 இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல் ஹமாஸ் பேடி கும்பலால் நடத்தப்பட்டுச்சு. இது பிரச்சனை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான். தேவையே இல்லாம லெபனானில் செயல்பட்ட இந்த இசபுல்லா பயங்கரவாத குழு இந்த ஹமாஸுக்கு, காசாவுக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்ற பெயர்ல 16,000 ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள், பெரிய ஏவுகணைகள் மற்றும் சிறிய ராக்கெட்டுகள் 16,000 தொடர்ச்சியாக ஏவிக்கொண்டே இருந்தாங்க இஸ்ரேல் மேல.
பல முறை அந்த இசபுல்லா தலைவன் ஹாசன் நஸ்ரல்லாவுக்கு தனிப்பட்ட முறையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இதை செய்துட்டு இருந்தா, தொடர்ச்சியாக செய்தால் நிச்சயமாக உன்னை கொன்று விடுவேன் என்கும்போது அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய மமதை ஹாசன் நஸ்ரல்லாவுக்கு, மிகப்பெரிய இராணுவம், 1,00,000 இராணுவ வீரர்கள் என்னுடன் இருக்காங்க, மிகப்பெரிய உளவுத்துறை இருக்கு, ஏவுகணை ராக்கெட்டுகள் பல பல ஆயிரம் இருக்கு என்ற ஒரு மமதை. அது நிச்சயமாக உண்மைதான். மிகப்பெரிய இராணுவம் தான், மிகப்பெரிய ராக்கெட்டுகள் ஏவுகணை வைத்திருந்தவர்கள் தான். ஆனால் அவங்க எதிர்த்து நின்றது அதைவிட மிகப்பெரிய இராணுவம், வலிமை பெற்ற இராணுவம். அவர்கள் உளவுத்துறையை விட மிகப்பெரிய உளவுத்துறை, உலகத்தின் நம்பர் 1 உளவுத்துறை. மொசாத் கூட மோதுறத அவங்க மறந்துட்டாங்க. எவ்வளவு யார் சொல்லியும் கேட்காமல் ஈரானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக ராக்கெட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. இஸ்ரேலிய பொதுமக்கள், இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இடப்பெயர்வு, இஸ்ரேல் மக்கள் இடப்பெயர்வு செய்யப்பட்டு தனியார் விடுதிகள், ஹோட்டல்களை தங்க வச்சாங்க. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ சொல்லி கேட்காம வேற வழி இல்லாம இந்த இசபுல்லாவை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று அன்னைக்கு 2023 முடிஞ்ச தாக்குதல் முடிஞ்ச சில மாதங்கள்ல இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு, அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட், அன்றைய முப்படை தளபதி ஹஸ்ஸி ஹெல்வி முடிவு பண்ணி இந்த ஹமாஸை அழிக்கும் அதே நேரத்தில் இந்த ஹிசபுல்லாவையும் ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நடந்த தாக்குதலில் 100க்கு மேற்பட்ட இசபுல்லா பயங்கரவாத தலைவர்கள், தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. பேஜர் தாக்குதலில் 5000 இசபுல்லா பயங்கரவாதிகள் முடமாக்கப்பட்டாங்க. தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி அவர்களுடைய கணிசமான ஆயுதங்கள், தளபதிகள், இந்த பயங்கரவாதிகளை கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹிசபுல்லா இயக்கம் வலு இழந்து போய்கிட்டு இருந்தது. அப்போ கடைசியாக கொல்ல வேண்டியது அதன் தலைவன் ஹாசன் நஸ்ரல்லா. கிட்டத்தட்ட 32 வருட ஆளுமை, இந்த ஹிசபுல்லாவை உலக அளவில் புகழ்பெற செய்த ஆளுமை. அவனை கொல்லணும் தான் முடிவு பண்ணாங்க. அவனை கொல்லும் இராணுவ நடவடிக்கை பேர் தான் ஆபரேஷன் நியூ ஆர்டர். அவனை கொன்ற பிறகு இந்த 42 வருட பயங்கரவாதம் அந்த பகுதியில் முடிவுக்கு வந்துச்சு. இவனை 2024 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி, போன மாதம் தான், ஒரு சில நாட்கள் முன்னால் தான் அவனுடைய நினைவு தினம், முதலாவது நினைவு தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அன்றைய தினம் தான் அவனை கொன்னாங்க. அவனுக்கு ஒரு தலைமை கட்டளை தலைமையகம் லெபனான்ல சியா மக்கள் அதிகம் வாழும், அதாவது சவுத் லெபனான், தெற்கு லெபனான்ல தஹியக் என்ற புறநகர் பகுதியில் அவன் இருந்த 10 அடுக்கு மாடியின் பெயர் ஹரித் ஹெர்க். இந்த பகுதியில், இந்த 10 அடுக்கு மாடியில் தான் அவன் வசித்து வந்தான். அதை கட்டி கொடுத்தது ஈரானுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நாட்கொரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆலோசனை பெற்று கட்டப்பட்டதான் அந்த 10 அடுக்கு மாடி. அந்த 10 அடுக்குக்கு கீழே கிட்டத்தட்ட 60 அடி உயரத்தில் பாதாளம் தோண்டப்பட்டு ஒரு கடினமான எஃகினால், கடினமான காங்கிரீட்டினால் அதை பாதுகாக்கப்பட்டு கீழே ஒரு கட்டளை தலைமையாக செயல்பட்டுச்சு. அதை தாக்கணும் அப்படின்னா 10 அடுக்கு மாடி மேலே இருக்கு, ஒரு நல்ல கனமான மாடி அது. அதற்கு கீழே, தரைக்கு கீழே 60 அடி கீழே எஃகினால் சூழப்பட்ட, காங்கிரீட்டினால் சூழப்பட்ட ஒரு பதுங்கு குழி இருந்துச்சு. அங்கதான் கட்டளை தலைமையாக செயல்பட்டு வந்துச்சு. அவன் அதிகமாக அங்கதான் வருவான். அந்த இடம் யாருக்கும் தெரியாம இருந்தது. ஏன்னா சுத்தியுமே அதை போன்ற மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் சுத்தியுமே இருந்தது, அந்த பகுதி பூராமே இருந்தது. அதை எப்படியோ மோப்பம் பிடித்த இஸ்ரேலுடைய மொசாத் மிக சரியாக இந்த பகுதியில் வரா, இதுதான் கட்டளை தலைமையகம் சொல்லி கண்டுபிடிச்சு இஸ்ரேல் ராணுவத்துக்கு சொன்னாங்க. இஸ்ரேல் ராணுவம் மற்றும் இஸ்ரேல் அரசு அவனை அழிப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. இவனை கொன்றால் ஈரானுடைய கோபத்தை சந்திக்க வேண்டி வரும், பின்விளைவுகளும் கடுமையா இருக்குனாங்க. அப்ப அந்த பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே வலுவிழுக்க வச்சிட்டோம் இசபுல்லாவை, எல்லா தளபதியும் கொண்டுட்டோம், அதனால ஒன்றும் பெருசா பின்விளைவு வராது, அதனால அவனை தாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சம்பவ தினத்தன்று அந்த பதுங்கு குழியில் இசபுல்லா தலைவன் ஹாசன் நஸ்ருல்லா
இரண்டாம் தலைவன் அலி கார்காய், ஹசன் நஸ்ரல்லாவுக்கு அடுத்து வர வேண்டியவன் அலி கார்காய், ஈரானுடைய குட்ஸ் ஃபோர்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கும் ஆட்கள் பயங்கரவாத குழுக்கு பயிற்சி அளிக்கும் தளபதி, குட்ஸ் ஃபோர்ஸின் தளபதி அப்பாஸ் நில்ஃபோசன் அப்படிம்பாங்க. அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கணக்கற்ற பிற தளபதிகள் அங்கு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதை பற்றி பேச போகிறார்கள் என்ற தகவல் இஸ்ரேல் ராணுவத்துக்கு கிடைச்சது. இப்படி ஏன் ஒட்டு மொத்தமாக அவர்கள் வந்து கொத்தாக மாட்டிட்டாங்கன்னா, அன்றைய தினத்தன்று இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு ஐக்கிய நாட்டு சபையில் பேச்சளிக்க சென்றிருந்தார். நிச்சயமாக பென்யமின் நெத்தன்யாகு இல்லை, அதனால மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஐநா சபையில் பேசும்போது இதை போன்ற மிகப்பெரிய தாக்குதலை நடத்த மாட்டாங்க என்று தப்பு கணக்கு போட்டு அவர்கள் எல்லாம் ஒட்டுக்காக அந்த கட்டளை தலைமையகத்துக்கு பாதாள குழிக்குள் போனாங்க. அப்போ வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை வந்து கண்டிப்பா கொன்றே ஆக வேண்டும், அதனால வந்து இலக்கில்லாம குண்டு போடுவதை தவிர்த்து துல்லியமாக குண்டுகளை போட வேண்டும். அதுவுமே இந்த பதுங்கு குழியை அழிக்கும் போது இது வந்து எஃகினால் பிற காங்கிரீட், ரொம்ப கனமான காங்கிரீட்டினால் கட்டப்பட்டது, அதுவும் பாதாளத்தில் இருக்கு, 10 அடுக்கு மாடி கீழே இருக்கு. இதை தகர்க்க வேண்டும் என்றால் அந்த பாதாள அறைக்கு என்று ஒரு வாசல் இருக்கும், நிச்சயமா ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசல் வழியாக தான் உள்ள போக முடியும். அப்போ அந்த வாசலை தகர்ப்பதான் மிக புத்திசாலித்தனமான வழி. ஒருவேளை அந்த வாசலுக்கு அல்லது ஒரு எளிதான ஊடுருவும் இடத்துக்கு பக்கத்துல கடினமான இடத்துல அந்த குண்டு போட்டா ஊடுருவி உள்ள போகாம இருக்கலாம், உள்ள இருக்கவங்க மரணம் அடையாம காயத்தோடு தப்பிக்க வழி இருக்கலாம். அப்போ நிச்சயமாக அந்த வாசலுக்குள் எளிதாக ஊடுருவும் இடத்துக்குள்ள குண்டுகள் செல்ல வேண்டும். அதனால துல்லியமா அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு பொட்டு வச்சு தரணும், அப்படி வச்சு கொடுத்தாதான் இந்த தாக்குதல் முழு வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வாசல் கதவு அறைகள், அந்த பாதாள சுரங்க வாசல் கதவு அறைகள் மற்றும் அங்க வந்து எளிதாக, அது ரொம்ப கடினமாக இல்லாத இடத்துக்கிட்ட ஒரு மென்பொருள் டிவைஸ் அப்படிம்பாங்க, அதை வந்து வைக்க வேண்டிய வேலையை மொசாத்துக்கு கொடுக்கப்பட்டது. மொசாத் என்பது இஸ்ரேலுடைய ஆட்கள் தான் வெளிநாடுகள் வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை, அவர்களையே விலைக்கு வாங்கியிருப்பாங்க. இந்த சம்பவத்தில் அதிலிருந்த ஒரு சில நபர்கள் மொசாத்துடைய ஆட்கள், மொசாத்துக்கு அவங்க வேலை செஞ்சாங்க, இந்த இசபுல்லாலையும் தளபதிகளாக இருந்தாங்க. அவர்கள் அந்த காரியத்தை கையில் எடுத்து இஸ்ரேல் கொடுத்த அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், அந்த மின்னணு பொருளை அந்த பாதாள சுரங்க வாசல்களில் மற்றும் எளிதாக தகர்ந்து போகின்ற இடங்களில் மாட்டி கொடுத்தாங்க. இதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும், பிடித்திருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்து அவர்களோடு ஊடுருவி சென்று அதில் மாட்டினாங்க. அது என்ன பண்ணுன்னா ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் விமானப்படை வரும்போது அந்த விமானத்துக்கு வந்து சிக்னலை பெற்றுக்கொள்ளலாம். எந்த இடத்துக்கு சிக்னல் வருதோ அந்த இடத்துக்கு விமானத்திலிருந்து குண்டுகளை குறி தவறாம அனுப்பலாம். அந்த சிக்னல் அந்த குண்டுகளை வாங்கி அந்த இடத்துக்கு விலக வைக்கும். துல்லியமாக 1 மில்லிமீட்டர் கூட இதில் தவறு வராது. அதை போன்ற மின்னணு பொருட்களை மாட்டிவிட்டு அவங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு தகவல் சொன்னாங்க. அந்த மாலை நேரம் 4:30 மணிக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. தாக்குதல் நடத்தும் போது சொன்னாங்க, இதில் வந்து தவறி போய் இசபுல்லா ஹசன் நஸ்ரல்லாவின் மகள் ஒருவரும் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படிங்கும் போது இந்த தாக்குதலை தவிர்க்கவே முடியாது. இதை போன்று இப்படி கொத்தாக இவர்கள் இனி ஒருபோதும் மாட்டார்கள் என்பதால் வேறு வழியின்றி அந்த மகள் இருக்கும்போது சேர்த்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. 10 போர் விமானங்கள் சொல்றாங்க, 25 போர் விமானங்களுக்கு மேல வந்திருக்கணும் இஸ்ரேல் இருந்து. ஏன்னா 83 குண்டுகள், 83 குண்டுகளுமே 1000 கிலோ 2000 கிலோ எடையுள்ள குண்டுகள். இத்தனை குண்டுகளை போடணும்னா 20க்கு மேற்பட்ட போர் விமானங்கள் நிச்சயமாக இஸ்ரேலிருந்து வந்திருக்கணும். வந்து அந்த எலக்ட்ரானிக் சிக்னல், அந்த சிக்னல் அங்கிருந்து வருது, அந்த சிக்னலை நோக்கி துல்லியமாக 83 குண்டுகளையுமே சரமாரியாக அனுப்புனாங்க. அனைத்துமே 1000 கிலோ 2000 கிலோ எடை இருக்கும். இப்படி சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வெடி மருந்து பொருட்கள் அந்த இடத்துல வெடிக்கப்பட்டது.
அந்த இடம் மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க இடங்களுமே தப்பித்தவை அவன் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், மொத்தம் 5 அடுக்கு மாடி குடியிருப்புகள், எல்லாமே 10 அடுக்கு மாடிகள், 5 அடுக்கு மாடி குடியிருப்புகள் தரை மட்டம் பண்ணப்பட்டு, தரைமட்டம் மட்டுமல்ல, ஒரு பாதாளம் போல, பதுங்குகுழி போல அத்தனை கட்டடங்களும் மாறி போனது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல வெடிபொருள் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டது. 83 குண்டுகள், 2000 கிலோ குண்டுகள் போடப்பட்டது. எல்லாமே பதுங்குகுழியை தகர்க்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம் அதிகமாக உபயோகப்படுத்தி இதை போட்டு முடிச்சுட்டு இஸ்ரேலுடைய விமானப்படை திரும்ப போயிட்டாங்க. இதில் செயல்பட்ட மொசாத் உளவாளிகள், டபுள் ஏஜென்ட் எல்லாமே இலக்குகளை தேர்ந்தெடுத்து அந்த மின்னணு பொருளை வைத்து அவர்களுமே அங்கிருந்து தப்பித்து இஸ்ரேலுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. தாக்குதல் நடத்தி முடிச்சுன்னா இரவாயிடுச்சு. அவன் செத்தானா சாகலையா யாருக்குமே தெரியல, இஸ்ரேலுக்கும் தெரியல, லெபனானுக்கும் தெரியல. ஏன்னா அந்த 5 அடுக்கு மாடிகள் மொத்தமா இடிந்து விழுந்து மிகப்பெரிய கட்டிட இடிபாடுகளாக இருந்துச்சு. அப்போ கவனத்தோட தேடணும். ஏன்னா உள்ள சிக்கி இருக்கிறது ஹாசன் நஸ்ருல்லா. அநேக ஜேசிபி வைத்து வேகமாக இழுத்து பார்க்க முடியாது. கவனத்தோடு எப்படியாவது அவன் தப்பித்திருப்பான். பதுங்கு குழி, ஈரான் நார்த் கொரியா கட்டி கொடுத்த பதுங்கு குழி அவனை காப்பாற்றி இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட கிட்டத்தட்ட 30 மணி நேரங்கள் இயந்திரங்கள் ஆட்களோட உதவியோட மெல்லமா கழிவுகளை அகற்றினாங்க, கட்டிட கழிவுகளை. இஸ்ரேலுமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, அவன் செத்துருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. அவர்கள் எதிர்பார்த்தது போல ஹாசன் நஸ்ருல்லா, அவனுடைய உபதளபதி அலி கார்காய், ஈரானுடைய குஸ் போர்ஸுடைய தளபதி எல்லாமே சிதைந்து போன உடல்களாக மீட்கப்பட்டார்கள். ஹாசன் நஸ்ருல்லா புகைப்படத்தை கூட அவங்களால காட்ட முடியல, அந்த அளவுக்கு அந்த வெடிகுண்டுகளின் வீரியம் இருந்தது. ஒரு சிதைந்து போன முகம் கூட காட்ட முடியாத அளவு பிணமாக தான் ஹாசன் நஸ்ருல்லா பிற தளபதிகள் 300 இசபுல்லா பயங்கரவாதிகள் மொத்தமா அங்க கொல்லப்பட்டு பிணமாக கிடைச்சாங்க. இந்த தாக்குதலுக்கு துல்லியமாக அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சனால 10 to 20 குண்டுகள் போதுமானது. அந்த எடையுள்ள குண்டுகள் 20 அதிகபட்சமானது. இஸ்ரேல் அப்ப அப்படிதான் சொன்னாங்க. 20க்கே அவர்கள் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அன்றைய பாதுகாப்பு மந்திரி யோவ் காலண்டா அவன் தப்பி கனவிலுமே அவன் தப்பித்தரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் 83 குண்டுகள் தேவையே இல்லாம கிட்டத்தட்ட 5 மடங்கு அவனை கொல்வதற்கு தேவையான குண்டுகள் 5 மடங்கு சரமாரியாக அந்த பகுதியில் போட்டு அந்த பகுதியவே கட்டிட கழிவு நிறைந்த பகுதியை மாற்றி காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் 36 மணி நேரம் கழிச்சு தான் இந்த ஹாசன் நஸ்ருல்லாவுடைய பிணம் ஒரு சாக்கு பையில் போட்டு மேலே கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய பாதாள ஓட்டை அதெல்லாம் மாறிடுச்சு, அந்த பகுதி பூராமே மேலே இழுத்துட்டு வந்தாங்க. 2 முறை ஹாசன் நஸ்ருல்லா புதைக்கப்பட்டார். முதல் முறையாக தற்காலிகமாக புதைச்சாங்க. ஏன்னா 2024 இஸ்ரேல் ராணுவம் உள்ள இருந்தாங்க, பெரிய அளவு தாக்குதல் நடத்துவான்னு பயந்துட்டு தற்காலிகமாக ஒரு புதைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராணுவம் வெளியே சென்று அனுமதி கொடுத்த பிறகு சில மாதங்கள் கழித்து அவனுக்கு இறுதியான சவ ஊர்வலம் மற்றும் சவ அடக்கம் அவனுக்கு பண்ணப்பட்டது. அதற்கப்புறம் நாங்கள் பழி வாங்குவோம் என்று இசபுல்லால 2 தலைவர்கள், ஹாசன் நஸ்ருல்லாவுக்கு அடுத்து 2 தலைவர்களுமே இஸ்ரேல் விமானப்படையால் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இப்ப 3வது ஒருத்தன் வந்திருக்கான். கண்டிப்பாக கொன்று விடுவார்கள் என்று கருதி ஈரானை தாண்டி அவன் வெளி உலகத்துக்கு வருவதே இல்லை, லெபனானு கூட வருவதில்லை. ஈரானிலுமே பூமிக்கு மேல அவன் வரதே இல்லை, பூமிக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு பதுங்குகளில் வாழ்ந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட கேசட்டுகள் மூலமாக அவனுடைய கருத்துக்களை பதிவு செய்துட்டு இருக்கான். இன்னைக்கு நிலைமைக்கு இசபுல்லா ஒன்றுமே இல்லாமல் போகப்பட்டது. அதாவது உலகம் முழுவதும் 1000 கிலோ 13,000 கிலோ வெடிமருந்து பொருட்களை வைத்து பயங்கரவாதம் பண்ணிய ஹாசன் நஸ்ருல்லா இசபுல்லா அமைப்பு 1 லட்சத்துக்கு மேலான வெடி பொருள்களால் மண்ணோடு மண்ணாக ஹாசன் நஸ்ருல்லா அந்த பயங்கரவாத குழுவான இசபுல்லா புதைக்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய இராணுவ ஆபரேஷன் இது இஸ்ரேல் பண்ணியது. இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு அப்புறம் பயங்கரமான தாக்குதலை தொடர்ச்சியாக இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க.
அதில் நம்பர் 1 அப்படின்னு போர் அப்படின்னு சொன்னால் ஈரான் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல் நம்பர் 1 போர்னு சொல்லலாம். இந்த தலைவர்களை கொண்டதில் நம்பர் 1 அப்படின்னா இந்த ஹாசன் நஸ்ரல்லா கொன்னதான். அவனை கொன்ற பிறகுதான் அந்த பகுதியே மாறி போனது. கிட்டத்தட்ட 42 வருட பயங்கரவாதம், அமெரிக்காவை பின்வாங்க வைத்தவர்கள், பிரான்ஸை பின்வாங்க வைத்தவர்கள், இஸ்ரேல் இராணுவத்தை பின்வாங்க வைத்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை போன்று தகர்க்கப்பட்டு அந்த குழிக்குள் புதைக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2 முறை எடுப்பதற்கே, பிணத்தை எடுப்பதற்கே 36 மணி நேரம் ஆச்சு. இன்று வரை அவனுடைய சவத்தை, அவனுடைய இறுதி முகத்தை யாருக்குமே காட்ட முடியல. அந்த அளவுக்கு அவனுடைய பிணம் சிதைக்கப்பட்டது. இது மிகப்பெரிய வெற்றிகரமான ஆபரேஷன். இந்த அளவுக்கு யாருமே இது விரிவான செய்தியை யாரும் பார்க்கல, மேலோட்டமாக பார்த்துட்டு போயிருந்தோம். பாராட்டத்தக்கது. இதில் வந்து மொசாத்தின் பங்கு மிகப்பெரிய பங்கு. துணிச்சலாக உத்தரவு கொடுத்த அந்த பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்டின் பங்கும் மிகப்பெரிய பங்கு. நன்றிகள்.